வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் டு காந்தலூர் ட்ரிப் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில். ஏன்னா நம்ம வந்து இது 2 டேஸ் ட்ரிப்பாக 2.5 days வந்துடும் அந்த ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஏன் இவ்வளோ டிலே ஆகிடுச்சுன்னா இது வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு, அதாவது நம்ம ஹாலிடேயில் போனது தான். பட் அது முடிஞ்சு ஸ்கூல் ஒர்க்கு அது முடிஞ்சு ஃபுல்லாக ட்ரிப்லேயே போனனால எனக்கு எடிட் பண்ணவும் முடியல, சம்டைம்ஸ் வந்து வீடியோ போடவும் முடியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே இப்போ வந்து ஃபோன் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ போடலைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓகே, இந்த ஃபுல் வீடியோ போட்டலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் டு காந்தலூர், கோயம்புத்தூர்லேருந்து காந்தலூர் போகும்போது நம்ம உக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம வந்து இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டூர் தான். நம்ம வந்து ஃபேமிலியாக இது வந்து நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருமே நாங்கள் ஒன்றாவே எப்போவுமே ட்ரிப் போவோம். அப்படி பிளான் பண்ண ட்ரிப் தான். இந்த ட்ரிப்பில் வந்து என்ன பிளான் பண்ணோன்னா இதில் வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எப்படி ட்ரிப் போகிறதுன்னு தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு பஸ் ஏறிட்டோம். சரிங்களா, ஸ்ட்ரைட் பஸ் தான். நமக்கு வந்து அந்த பஸ் வெறும் 1 hour ட்ராவல் வருது. நம்ம பீக் ஹவர்ஸ்னால் 1.5 hours ஆயிரும். நாங்கள் வந்து மார்னிங் 7 o'clock அந்த மாதிரியே ஏறிட்டோம். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே நம்மளால் போக முடிஞ்சிச்சு. உடுமலைப்பேட்டை போயிட்டோம். அங்கேருந்து நம்ம வந்து ஜீப் சவாரிக்கு வந்து ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ரெசார்ட்டும் புக் பண்ணும்போது அவங்க ஜீப் சவாரி நம்பர் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து 2 ஜீப்புக்கு வந்து நமக்கு வந்து 2 days ஃபுல்லாக ஜீப்பில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 1 ஜீப்புக்கு வந்து 5,500 சொல்லிட்டு 2 ஜீப்புக்கு 11,000 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையாலுமே ஒர்த்தானது தான். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன யோசிப்போம்னா 11,000 அப்படி யோசிப்போம். சில பிளேஸ்க்கெலாம் நம்மளால் போக முடியாது, 2 வீலர்லாம் போக முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு கூட இவங்க சூப்பராக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம்னா எப்போ போல் பசி எடுத்து வச்சு மார்னிங் டைமு குழந்தைங்கள்லாம் சாப்பிடல. சரி போய் எதாவது சாப்பிடுங்க, இந்த பிஸ்கெட்டு காஃபி அது மாதிரி குடிங்கன்னா எல்லோரும் எப்பவும் போல் ஐஸ்கிரீம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி சாப்பிட்டு மறுபடியும் ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த ஜீப் சவாரியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வாமிட் சென்சேஷன் வராது, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மலைக்கு மேலே, இது வந்து ஒரு இடம் பேர் சொன்னாங்க, அது மறந்துட்டேன். இது வந்து ரொம்ப நாள் ஆனாலும் மறந்துட்டேன், மேபி ஞாபகம் தான் சொல்கிறேன். இந்த மலைக்கு மேலே வந்து போகும்போது ரொம்ப கரடு முரடாக இருக்கும், பயமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் அழுகிற அளவுக்கு பயமாக இருந்துச்சு. குட்டி பாப்பாலாம் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் போனதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்ம பார்க்குற இடமாகட்டும், நம்ம அது வந்து வியூ பாயிண்ட் ஆகட்டும் செமையாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் மலை மேலே உச்சியில் போய் நின்றுட்டு கொஞ்சம் எனக்கு திக்கு தான் இருக்கும். நார்மலாகவே நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஆனால் வந்து வீட்டில் சித்தப்பாலாம் இருக்கும்போது அவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளேஸ் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் எங்களை வந்து சாண்டில்வுட் ஃபாரஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த சாண்டில்வுட் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே ஃபுல்லாமே சாண்டில்வுட் தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்மெல்லாக வாசனையாக செமையாகவே இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் குழந்தைங்களெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படி எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டு அதுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம். அதுக்கிட்ட வந்து ஒரு 6 மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த 6 மாதிரி இருக்கிறது. அது சரியாக வீடியோ எடுக்க முடியல, குழந்தைங்களே கூட்டிகிட்டு போனாலும் அதை கவனிக்கிறதுக்கு சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அரையூரில் வந்து ஜாகரி செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது வந்து கரும்பாலை மாதிரி. அங்கே வந்து கரும்பு ஜூஸு, அப்புறம் வந்து அந்த கரும்பு சர்க்கரை, அதுக்கப்புறம் எல்லாமே அங்கேயே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. அங்கே விற்கவும் செய்கிறாங்க, அங்கே ரெடி பண்ணி அப்படியே சேலும் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அங்கே வந்து சரி எங்களுக்கு தேவையான கரும்பு சர்க்கரை அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டோம். அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து என்ன வாங்கினேன்னா நேச்சுரலாக இருக்கிற அதில் மிளகெல்லாம் போட்டு கரும்பு சர்க்கரை நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்காங்க, அது வாங்கிட்டேன். அங்கே வந்து எல்லாமே விற்கிறாங்க, நன்னாரி அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அங்கே வந்து சூப்பராகவே ஸ்மெல்லிங்காகவும் நல்லா நேச்சுரலாகவும் இருந்துச்சு. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து முதல்ல நம்ம ரெசார்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ரெசார்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி இது புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட் போனோன்னே நாங்கள் வந்து இங்கே வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக காம்ப்ளிமெண்ட்ரி. லஞ்சு நாங்கள் ஆல்ரெடி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், சிக்கன் கறி, பீட்ரூட் பொரியல், தயிர் போட்டு செஞ்சுருந்தாங்க, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோர், ரசம், மீன் குழம்பு, அப்பளம், ஊறுகாய் எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா
நாங்கள் போகும்போது வெயில் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக போக குளிர் அடிச்சிருச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலை செமையாக இருந்துச்சு. எல்லாரும் ஆலங்கட்டி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டீ, காஃபி, வெரைட்டி எல்லாம் வந்து தந்தாங்க. ஓவரால் ஈவினிங் வியூ வந்து ரெசார்ட் பக்கத்தில் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம குடில் மாதிரி வந்து வாங்கி ரெசார்ட் எடுத்துட்டோம். அங்கே மொத்தம் 5 ரூம்ஸு. நம்ம 4 ரூம்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். நல்ல வேளை நம்ம வந்து வீக் டேஸில் போனனால அங்கே வந்து நம்ம மட்டும்தான் இருந்தோம். அப்போ ப்ரைவேட் வில்லா மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் குழந்தைங்க நாங்கள் எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நைட் எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கலேருந்து நாங்கள் எல்லாருமே குழந்தைங்களாம் கொஞ்சம் கேரம் போர்டு விளையாண்டுருந்தாங்க. ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கேம்ப் ஃபயர். நைட்டு வந்து ஓவரால் வியூ இப்படி தான் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. நமக்கு ரெசார்ட்டே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இவ்வளோ நாளாக கேம்ப் ஃபயர் பண்ணது இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ஊட்டி போய் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் முடியல. இப்போ வந்து சரி இங்கே கேம்ப் ஃபயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சுன்னு எங்களுக்கு கூப்பிட்டாங்க. சரி டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். நைட் டின்னரும் மார்னிங் டிஃபனும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி செமையாக இருந்துச்சுங்க. உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சப்பாத்தி, புரோட்டா, சிக்கன் கறி இதுதான் நைட் டின்னருக்கு. சூப்பராக இருந்துச்சு. டீ வேணும் காஃபி வேணுங்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் செமையாக இருந்துச்சு. சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கேம்ப் ஃபயருக்கு ரெடி ஆகிட்டோம். கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் உட்காந்துட்டோம். அது மிஸ்டேக் தான். ஏன்னா கேம்ப் ஃபயர் போடும்போது கொஞ்சம் புகை வருது. நம்ம வந்து கொஞ்சம் புகை வரும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கேம்ப் ஃபயர் போட்டதுக்கப்புறம் போனோம்னா நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம். கேம்ப் ஃபயர் ஆரம்பிச்சோடனே குழந்தைங்களாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்ப் ஃபயர் ஒரு 3 hours 4 hours பக்கம் போட்டுருந்தாங்க. ரொம்ப நாங்கள் தனியாக இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னையும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. காஃபி டீயும் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி தான். அதில் வந்து இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, மிளகா சட்னி, தோசை அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து சரி லைட்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா எல்லாம் ஹெவியாகவே சாப்பிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா மறுபடியும் நம்ம ஜீப் சவாரி போக போகிறோம். ஸோ அதனால் இட்லி மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நம்ம எல்லாம் கிளம்பி அங்கே ஃபுல் ஃபோக்கஸ் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அது செமையாக இருந்துச்சு. ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்தோம். சூப்பராகவே இருந்துச்சு. சில ஃபோட்டோஸ் சில வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ரூம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரூமு டீட்டெயிலு ரெசார்ட் டீட்டெயில் வந்து தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் போயிட்டோம். அங்கே ஸ்ட்ராபெரி ஃபுல் செடிங்க, ஸ்ட்ராபெரியில் இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸ் ஜாமு ஸ்ட்ராபெரி எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராபெரி சில பேர் ஸ்ட்ராபெரி ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து கிளம்பி டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராபெரி மரம் போட்டது அந்த மாதிரி குடில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே நிறைய படம் வந்து இங்கே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் பேர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது இடமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வெயிலாக இருக்குது. ஆனால் நம்ம கிளைமேட் நம்ம ஃபீல் பண்ணுறது குளிராக தான் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் நாங்கள் குடில் மேலையெல்லாம் ஏறி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு காந்தலூர் ஜிப்லைன் போயிட்டோம். அங்கே ஜிப்லைன் வந்து ரொம்ப பெருசாகவும் சூப்பராக இருந்துச்சு. அமௌண்ட்டும் அந்தளவுக்கு ஹையாக தான் இருந்துச்சு. அதாவது எப்படி சொன்னாங்கன்னா 10 பேர் போனீங்கன்னா வேணால் ஒரு ஆளுக்கு ஃப்ரீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 10 பேருக்கு ஒரு ஆள் ஃப்ரீங்கிற மாதிரி போனோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே அமௌண்ட்டு தான். அது போடுறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தான் கொஞ்சம் எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஆனால் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. காந்தலூர் ஜிப்லைன் ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப சேஃபாகவும் தான் இருந்துச்சு. அவங்க ஃபுல்லாக சேஃபாக இருக்கமா அப்படின்லாம் பார்த்து தான் அவங்க அனுப்புனாங்க. செமையாக சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே போனோம். பெரியவங்களை தவிர நாங்கள் எல்லாருமே போனோம். செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நானும் என் சிஸ்டரும் வந்து கை பிடிச்சிட்டு கத்திகிட்டே போனோம். கத்திட்டுனா அது வந்து ஜாலியான கத்துறது செமையாக இருந்துச்சு. கை பிடிச்சிட்டே தான் போனோம். கையை வீட்டில் நாங்கள் டபுளாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நாங்கள் எல்லாருமே டபுளாக தான் போனோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.
அப்புறம் வந்து நம்ம வந்து ஜிப்லைன் போகிறது வந்து ஃபோட்டோ வந்து நமக்கு சாஃப்ட் காப்பி தந்துடுவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக அமௌண்ட்டு நாங்கள் பே பண்ணி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்ததில் வந்து சில சாஃப்ட் காப்பியெல்லாம் இருக்குது, அதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப கிளியர் பிக்காக தான் எடுத்திருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஜிப்லைனில் முடிக்கிறதுக்கு ஒரு 5 o'clock பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் காந்தூரில் வந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது ஒரு 10:30 அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து பக்கெட் பிரியாணி புக் பண்ணிடலான்னு சொல்லி பக்கெட் பிரியாணி அல்வா அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு பேக்கேஜ் புக் பண்ணோம். செம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான ட்ரிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.